எதிர எனக்கு தூக்கம் வருது. சம்மு ராத்திரி பூரா எங்க தூங்க மாட்டேங்க. தூங்குறதுக்கு ஹனிமூன் வந்தோம். எந்திரப்பா. எனக்கு டயர்டா இருக்கு. அம்மு குட்டி. சார் டோபி துணி ஏதாவது இருக்குங்களா? துணி இருக்கு, ஆனா போடுறதுக்கு இல்ல சார். 3 நாள் ஆச்சு துணி எதுவுமே போட மாட்டேங்க. நீ துவைக்க மாத்தினா தானே போட முடியும். பசிக்கலையாமோ? ரொம்ப பசிக்குது. என்ன சாப்பிடுற? உங்களையே சாப்பிடுறேன். என்னையா? நான் காஃபியா டிஃபனா சாப்பிடுறதுக்கு? காஃபி சார். காஃபி டிஃபன் ஏதாவது? அதத்தானே ஐயா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க கொண்டு வந்து குடுக்கலையே. நாங்க மெட்ராஸ்ல இருந்தே கொண்டுட்டோம். தோட்டி தோட்டி ஓப்பன். சார் ரூமை கிளீன் பண்ணணும் சார். வேண்டாம் சார். ராத்திரி பூரா ரூம் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. தூங்கும் போது கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களா சார். தூங்கினா தானே லைட் ஆஃப் பண்ண முடியும். ஹலோ வா. இதுல 200 ரூபாய் இருக்கு. இத வச்சுக்கிட்டு இங்கேயே உட்காரு. சொல்லறத கேட்டுட்டு உட்காரு. இனிமே ரூமை யாரும் நாக் பண்ணாம பாத்துக்க. ஓகே சார். ரூம்ல அப்படி என்ன சார் நடக்குது? இனிமே நமக்கு எந்த தொல்லையும் கிடையாது. ஹலோ, மெட்ராஸ்ல இருந்து காலா? மெட்ராஸ்லயே வந்து பேசிக்கிறேன்னு சொல்லு. ஹலோ அம்மு. எனக்கு வலிக்குதுங்க. என்ன சம்மு? என்னமா காரணமா? ஐயோ என்னால தாங்க முடியலங்க. டாக்டர் வர சொல்லட்டுமா? டாக்டர் வேணாங்க, உடனே நீங்க வாங்க. நான் தாங்க முடியலங்க, சீக்கிரம் வாங்க. ஹலோ, ஜீசுரப்பா பொம்பளை ஆயிட்டாரா? ஏம்மா இன்னும் ஆச்சு? எல்லாம் ஜாமா ஆட்டுறோம். அம்மு என்னால தாங்க முடியலங்க. என்ன சம்மு? சின்னம் திருச்சு இல்ல, அப்படித்தான் இருக்கும். வயிறு வலிக்குதா? பின்ன என்னங்க, ஹனிமூன் போயிருக்கும் போது என்ன விடாம தொல்லை கொடுத்தீங்கல்ல. ஐயோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தினம் ஆபீஸ்னு இருந்தா எப்படி நான் கைடு. எனக்கு வேலை இருக்கமு. இதெல்லாம் உங்களுக்கு வேலையை தெரியலையா? There is time to work, time to eat, time to sleep, time to do things. But there is no time for come on. என்னப்பா என்னாச்சு? ஒரே டயர்டா இருக்க? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன், கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. எனிதிங் ராங்? நத்திங் ராங், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஹலோ. என்னங்க? அதுக்குள்ளயா? அது இல்லைங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் டிராவல் சேர்ந்து டெல்லி போறதுக்கு ஒரே ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு போனாங்க. டெல்லி ப்ரோக்ராம் மறந்தே போயிட்டேனே. ஆமா, ஃளைட் டைம் எப்போ பார்த்து சொல்லு. இன்னும் 2 ஹவர்ஸ்ல நானும் உங்க கூட வருவேன். நான் சொல்றது கிளம்பு, நான் போயிட்டு 2 நாள்ல வந்துருவேன்ல. வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க், தட்ஸ் வை. நீ இப்ப என்ன பண்றேன்னா, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. நான் ஆபீஸ்ல இருந்து நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். என்ன அனுப்பிச்சிட்டு நீ போயிடு. முடியாது, நானும் வருவேன். நான் சொல்றது கிளம்பு, 2 நாள் தானே. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் காக்கை சிறகினிலே நந்தலாலம்.
இது பாரதியார் பாடின பாட்டாச்சே. ஆமா, அவர் செத்து போயிட்டார்ல, அதனால இப்ப நாங்க பாடிட்டு இருக்கோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி. ஏப்பா அந்த பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பாட. போன் இருக்குல்ல, பாரதியாரே கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே. பாரதியார் நம்பர் வாங்க மறந்துட்டேனே. ஏப்பா போயிட்டியா? ஹாய் ராஜா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அம்மா, என் பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. வீடு வரைக்கும் என்ன டிராப் பண்ண முடியுமா? என்ன அப்படி கேட்டவா? கம் ஆன். Thank you. ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? ஏன் உன் வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு காஃபி கொடுக்க மாட்டியா? சரி வா. வா ராஜா. நீ போய் ஒரு காஃபி கொண்டு வா. சரி ராஜா, நீங்க உட்காரு ப்ளீஸ். நான் மேல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. பாத்தியா நந்து, நீ இல்லாம இந்த பெட்ரூம் எவ்வளவு டல்லா இருக்குன்னு. டெல்லி, பெரிய டெல்லி. நானும் டெல்லி பாக்குறதுக்கு அவங்க கூட வரேன்னு சொன்னேன். உங்க கூட இருக்கிறதுக்காக தானே வரேன்னு சொன்னேன். வாங்க, 2 நாள் கழிச்சு வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன், பாக்குறியாடா? எப்பவும் போல ஃபைல் தானே. சரி, உன் புருஷன் வருவன்னு நம்ம 2 பேருமே எதிர்பார்க்கல. அதுக்காக இப்படியே ஆக்ட் பண்ணுது. அப்பா கையெடுங்க சார். நாங்க இப்ப இல்ல, காலேஜ் டேஸ்ல இருந்தே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம். அத நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிமே நான் இங்க வரல சார். ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவும் போல வந்துட்டு போறேன், அவ்வளவுதானே. கையெடுங்க சார். இதெல்லாம் பெரிய இடத்துல ரொம்ப சகஜம் சார். இத போய் என்னமோ சீரியஸா எடுத்துக்கிட்டு. எனக்கு அவ சொல்றது நம்பாதீங்க. அவ ஏதோ உளறிட்டு போறான். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது ஃளைட்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு மெட்ராஸுக்கு திருப்பிட்டாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பாம்பு ஃளைட்ல இல்ல, வீட்டுல தான் வச்சிருக்காங்க. ஐயோ என்னங்க அவன் நம்பாதீங்க. எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் காலேஜ்ல இப்படி